இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அர்ஜுனும் ராகினியும் சீரியலில் சூப்பராக கதை முன்னேறி போயிட்டுருக்கு. இப்போ அர்ஜுன் அவருடைய அப்பாவுடைய சாவுக்காக எல்லாத்தையும் பழி வாங்கணும் அப்படிங்கிற முயற்சியில் அடுத்தடுத்து வெற்றி பெற்றே இருக்காரு. ஆப்போசிட்டில் இருக்க எல்லாருமே மக்காவே தானே இருக்காங்க. தமிழ் குடும்பத்தை அடிக்கிறது ஒன்றும் ஈஸி இல்லை. இந்த புள்ளப்பூச்சி அடிக்கிற மாதிரி தான், எடுத்து போட்டு டமால்னு அடிக்கலாங்கிற மாதிரி தான். அதுங்களுக்கு ஒன்றும் புரியவும் புரியாது, திருப்பி அடிக்கவும் தெரியாது, கடிக்கவும் தெரியாது, கோவப்படக்கூட பாதி நேரங்களில் தெரியாது. கூடவே கூட சில துரோகிகள்லாம் வச்சுருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கோதைன்னு ஒரு துரோகி இருக்காங்க. கூடவே இவங்க வீட்டிலே இருந்துட்டு வீட்டை விட்டு துரத்தி விட்டாலும் அர்ஜுன் துரத்தி விட்டாலும் அடைக்கெல்லாம் கொடுப்பாரு. தமிழை துரத்தி விட்டது அவங்க தான். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கேருந்து போய் அர்ஜுனை காப்பாற்றுறதுக்கு லாயரை வச்சுட்டு போவாங்க. அப்படியே முக்கி போராடி எப்படியாச்சும் ஒரு வெளில கூட்டத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க. லாயருக்கு பணம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சூப்பராக பண்ணுவாங்க. ராகினி பாவல்லப்பா அப்படிங்குவாங்க. அதன் விளைவு இப்போ இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சீரியல் வேறு ஆரம்பத்தில் மாற்றி சொல்லிட்டோம். நம்ம தமிழும் சரஸ்வதியும் அர்ஜுன் ராகினி தான் கரெக்டாக இருக்கும், பொருத்தமாக இருக்கும். ஸோ இப்போ அந்த சீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ சரஸ்வதியை வெளில கொண்டு வரதுக்கு கடைசியாக எப்படியோ ஒரு முடிவு எடுத்தாங்க. லைட்டாக ஒரு சின்ன ஒரு வெளிச்சம் தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டோ டிரைவரை பிடிச்சி அந்த ஆட்டோ டிரைவர் மூலமாக இந்த கேஸில் ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரலாம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ டிரைவரை கொண்டு வந்தது அவரை சாட்சியாகிறது யாருக்குமே தெரியாமல் தான் இது வரைக்கும் இருந்துச்சு. என்ன பண்ணாங்க அப்படின்னா அவரை கூப்பிட்டு மேகனா தான் ஃபோன் பண்ணாங்க. சரஸ்வதி வந்துட்டு இருந்தாங்க, ஆட்டோவில் வந்துட்டு இருக்கும்போது என்ன ரவுடியை கொல்ல வராங்கன்னாங்க. உடனடியாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா கடன்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு காப்பாற்றலான்னு போனாங்க. எனக்கு பயந்து நான் தான் பயம் நான் அவங்கள பாதியில் இறக்கி விட்டு போயிட்டேன். அவங்க அவங்கள கொல்றதுக்காக போல, ஒரு அப்பாவி கர்ப்பிணி பெண்ணோட வாழ்க்கையை நினச்சா எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் ஓவர் வசனம்லாம் அவர் பேசினார். முதல்ல வேணானவர் தமிழ் அண்ணே கொஞ்சம் ப்ளீஸ் அடே கொஞ்சம் கரெக்டாக காட்டு கிடையாது, அதானே இந்த கதையோட ஹீரோ அப்படின்லாம் சொன்னதுக்கப்புறமா ஒரு ஹீரோ பாவங்க கெஞ்சுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரினாங்க. ஆனால் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மயில் ஒரே நாள் பொறுத்துக்கோ, காலையில் உன்னை வெளில எடுத்துடுற மயில், இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நீ ரொம்ப கஷ்டப்படுற உடனே எனக்கு தெரியும் அப்படின்னு வசனத்தெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். தமிழும் போயிட்டு நேரெல்லாம் போயிட்டு ஓகே மயில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவர் சாட்சி கொள்றதுக்காக வராரு. கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டில் ஹியரிங்கில் வணக்கம்லாம் சொல்லிட்டு சரஸ்வதி அப்படியே கம்பீரமாக நிற்கும் பொழுது நிற்கிது பாருங்கள் சரஸ்வதி, இந்த பொண்ணு தாங்க அவங்கள போட்டு தள்ளுறேன் அப்படின்னு சொன்னிச்சு, அவங்கள போய் இப்போ கொல்லாமல் விடமாட்டேன் அப்படின்னு வேற கத்துனாங்க. மேக்னா மேடத்தை பிளான் போட்டு, மேடம் வேற கூட மேக்னா மேடத்தை பிளான் பண்ணி, மேக்னானா பேரே உங்களுக்கு மாதிரி தெரியாமல் இருந்துச்சு இந்த ஆட்டோ டிரைவருக்கு, பிளான் பண்ணி கொல்ல பார்த்ததே இவங்க தான் அப்படின்னு உடனே இன்னும் 15 நாள் அந்த தண்டனை தொடர்றதுக்காக நான் தீர்ப்பளிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அப்படியே சிரிச்சிட்டு இருக்காரு அர்ஜுன். அந்த பக்கம் கலிவர்தன் இப்போ எதுக்கு அங்கே வராருன்னு தெரியல. கலிவர்தன் அந்த கேஸ்க்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. கேட்டால் ஒரு வேலை மேகனாவோட கேஸ்னு வராண்டுவார் போல. அவர் உடனே கலக்கிட்ட யானி, சூப்பர் யானி அப்படின்னு பாராட்டிட்டு இருக்காரு அர்ஜுனை. அர்ஜுன் வெளியே வந்தோடனே இவர் தான் காசு கொடுத்து அந்த ஆட்டோ டிரைவர் எப்படி பிடிச்சாருன்னு தெரியல. அர்ஜுன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேற்று இப்போ தான் கஷ்டப்பட்டு ஏதோ அந்த சொத்தெல்லாம் அபகரிச்சார். இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ கனெக்ஷன்லாம் இருக்க மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் எந்த வகையில் எந்த சாட்சியாக ஏற்பாடு பண்ணுறாங்க கண்டுபிடிச்சா அவர் வீடு போய் மிரட்டி அவரை பிறல் சாட்சியாக மாற்றி இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எதுவுமே தெரியாத அப்பாவியாக தமிழ் இருக்கார். சூப்பர் ஹீரோ, வெரி குட் ஹீரோ அப்படின்னு நம்ம பாராட்டலாம். அவர் வேணும் முடிக்க அப்படியே கோதையை முறைக்கிறாங்க. முறைச்சி என்ன பிரயோஜனம்? நாளைக்கு கொண்டு போய் அர்ஜுனை உள்ள தூக்கி போட்டால் கோதையை தான் போயிட்டு வெளில கொண்டு விட்டுருவாங்க. இந்த பக்கம் போகிற மாதிரி போய்ட்டு இந்த பக்கம் வந்துடலாம். ஆனால் இப்போ சரஸ்வதிக்கு ஹியரிங்க்கு வந்ததே பெருசு. ஹியரிங்க்கு வரவே இல்லை, கோதை அங்கேயே இருந்துக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லட்சணத்தில் தான் இப்போ இந்த குடும்பம் இருக்குது. இந்த சீரியலில் பார்த்திங்கன்னா ஹீரோவுடைய ஃபேமிலிங்கிறது இப்படி தான் இருக்காங்க, மக்கா. ஸோ இப்போ திருப்பி ஜெயிலில் போய் அடைச்சாச்சு சரஸ்வதியை. இப்போ வெளில கூட்டுறதுக்கு என்ன பண்ண போகிறார் தமிழ் அப்படின்னு இழுத்தடிச்சிட்டே இருந்து உள்ளே வச்சு வளகாப்பு நடத்தி ஜவான் படத்தெல்லாம் ரீமேக் பண்ணி பல விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஸோ ஓவராலாக நீங்கள் இப்போ அந்த கதை எப்படி தான் போகுதுன்னு நினைக்கிறீங்க? இப்படி திருப்பி அர்ஜுன் ஜெயிச்சிட்டே இருக்காரு. தமிழுக்கு மூஞ்சி அடிச்சிட்டாங்க. உன்னை விட மாட்டோம்டா, உனக்கு நியாயம் ஒரு நாள் ஜெயிக்குண்டா, நீதி ஒரு நாள் ஜெயிக்குண்டா, பாடுறா தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் தர்மம் மீண்டும் வெல்லுண்டா அப்படிங்கிற மாதிரி வசனத்தை மட்டும் பேசிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு ஒன்றுமே செய்யாமல் இருக்கிற ஹீரோ ஃபேமிலியை பற்றியும் இவங்க ஏதாச்சும் ஒரு கஷ்டப்பட்டு முடிவு எடுத்தாலும் அதுக்கு துரோகம் பண்ணுற கோதையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சீரியலை பார்க்கறது உண்மையிலே உங்களுக்கு ஒரு பெரிய நம்ம அனைவருக்கும் மனதைரியத்தை பாராட்டி பரிசு கொடுக்குற லெவலில் தான் இப்போ போயிட்டு இருக்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா